அல்லேலூயா சொல்லுங்க. சிலருடைய வேலையும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வேலையை பார்த்தா அவங்க வேலை உருப்படியாவே இருக்காது. நான் வேலை செய்யும் போது வெளிநாட்டுல 4000 பேருக்கு என்னை கர்த்தர் அதிபதியாய் வைத்திருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. சப்ளை செயின் எக்ஸிகியூட்டிவாக கடவுள் என்னை வைத்திருந்தா. அந்த நிறுவனத்துல 300 மிஷின் இருக்கும். அந்த 300 மிஷினுக்கு 3 ஷிஃப்ட் போடணும். ஒன்னு மொத்தம் 4 பேர் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. 3 பேரும் வந்துகிட்டே இருப்பான். 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 24 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் வருவான். அந்த 4வது ஒரு ஆள் எதுனா இவங்களுக்கு வார லீவு பிரிச்சு விடுறதுக்காக வச்சிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி 300 மிஷினுக்கும் வேலையாள போடணும். 300 நபருக்கு தேவையான சூப்பர்வைசர், 300 நபர்களுக்கு தேவையான டீம் லீடர், 300 நபருக்கு தேவையான மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 300 மிஷினுக்கு தேவையான பொருள் உற்பத்தி, அல்லேலூயா, உற்பத்தி பண்ண பொருளை வெளியே கொண்டு போகணும். அது அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எல்லாமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பதவியில கர்த்தர் என்னை வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போனார். சிவகாசியில இருக்கும்போது நான் ஒருத்தனுக்கு அடிமை. எனக்கு மேல நிறைய பேர் இருந்தாங்க. சிவகாசியில இருந்து பாம்பேக்கு போனா என் கூட ஒருத்தன், 2 பேரும் நாங்க இன்னொருத்தனுக்கு அடிமை. அவன் யாரு? நேபாளி. நான் பேசுறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது எனக்கு புரியாது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய பாஷைகளை பேசுவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்தியிலேயே பாட்டு பாடி ஆராதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா இருக்கு. அது தேவைப்படும் போது கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அப்படிதான் ஒரு இந்திக்காரங்க மில்லுல வேலை பார்க்க போனா ஏசு மசி ஆப்பு மாலுமே அப்படின்னா சொல்றான். இங்க ஒண்ணு இருக்குல்ல, என்னன்னு கேட்டா இதுதான் ஏசு மசிக்கா மந்திர் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நாங்க ஏசு மசிக்கா நினைச்சோம், பரமேஸ்வர்க்கா உப்பர் நினைச்சோம், பிரார்த்தனை பண்றோம். அல்லேலூயா. ரெண்டு டைம் இங்க வந்து பின்னாடி உட்காந்து பின்னாடி ஓடிப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. 2 முறை வந்தா 2 முறை பின்னாடி மனைவியோட உட்கார்ந்தா காணிக்க ஓடும்போது எல்லாரும் எஞ்சி போகும்போது அவளதான் சர்ச்சு முடிஞ்சு சொல்ல எஞ்சி அவனு ஓடிப்பிட்டான். அல்லேலூயா. அப்ப அங்கே ஆண்டவர் உற்பத்தி பண்றார். செய்கிற வேலையில, செய்கிற தொழில்ல, செய்கிற காரியங்களில நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத கர்த்தர் கத்து கொடுத்திருக்கிறார். அவன் நம்ம அதுல தேர்ந்து அதுல வல்லமை ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் சம்பள உயர்வு கிடைக்கும், அப்பதான் பதவி உயர்வு கிடைக்கும், அப்பதான் நாம மதிக்கிற மாதிரி நம்ம நிச்சயம் நடந்து போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நடந்து போனா அந்த 300 மிஷின்களுக்கு நடுவுல அப்படியே அந்த அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஃபைலை வச்சு நடந்து போனா ராஜ்பாய் ஆரா ஹே அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி கர்த்தர் வல்லமையா வச்சிருந்தார். அதை பத்தி சொன்னா அவங்க யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நான் என்னுடைய கதையை அதிகமா பேசுனதே இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தேவைப்படுகிறவர்களுக்கு தேவன் நினைச்சுவாரு, காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதுபோல உங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் காரியங்கள் தெரியணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்பொழுது அதிலே கர்த்தர் ஒரு வல்லமை கொண்டு வருவார். அந்த பிரியமா இருக்கிறது தான் பரிசுத்தம் சொல்றேன். அந்த பரிசுத்தத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். அந்த பரிசுத்தம் என்னன்னு சொன்னா கடவுளுக்கு பயப்படுதல். அந்த பரிசுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. மகா பரிசுத்தமான விசுவாசியா இருந்தா கர்த்தரை பார்க்க முடியுங்க, கர்த்தர்கிட்ட பேச முடியுங்க. சொல்லும் கர்த்தாவே அடியேன் நான் பேசலையா, ஆண்டவர் பேசுறது அவனுக்கு கேட்கலையா? கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவன் பிறந்ததே மகா பரிசுத்தமான விசுவாசி என்று சொல்லப்படுகிற அன்னாளுக்கு பிறந்தவன்.